சட்டப்பேரவையில் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை மீது இன்று இரண்டாம் பொது விவாதம். டாஸ்மாக் முறைகேடு உள்பட முக்கிய பிரச்சினைகள் எழுப்ப எதிர்க்கட்சி திட்டம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட 107 பேர் மீது நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு. டாஸ்மாக் முறைகேட்டை கண்டித்து பாஜக சார்பில் போராட்டம் நடத்த முயன்றபோது அண்ணாமலை உள்ளிட்ட பலரும் கைது செய்யப்பட்டனர். காவல்துறையை இனி தூங்கவிடப் போவதில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. இனி அனுமதி வாங்காமல் போராட்டம் நடத்தப் போவதாகவும் அறிவிப்பு. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பி டீம் தான் விஜய் அரசியல் என அண்ணாமலை விமர்சனம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் செய்யும் விஜய்க்கு மக்கள் பிரச்சினை குறித்து என்ன தெரியும் என்றும் கேள்வி. சென்னை அருகம்பாக்கத்தில் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்ட பாஜக பெண் நிர்வாகி மயக்கம். கொடுமைப்படுத்தும் நோக்கில் பாஜகவினரை விடுவிக்கவில்லை என தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. மதுபான ஊழல் விவகாரத்தில் பாஜக திமுக இடையே மறைமுக கூட்டணி என தாவிக குற்றச்சாட்டு. டாஸ்மாக் மோசடி விவகாரத்தில் நாடகம் ஆடுவதை விடுத்து மேல் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு 3 லட்சம் ரூபாய் இடைக்கால இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை அருகே அதிவேகமாக சென்ற கார் சாலையோரம் கடையின் மீது மோதி விபத்து. வியாபாரி பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை. புதுக்கோட்டை மாவட்டம் கோவிலூர் பாலபுரீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு விழாவில் இரு தரப்பினரிடையே மோதல். பிரச்சனையை விளக்க சென்ற ஆலங்குடி காவல் நிலைய ஆய்வாளருக்கு மண்டை உடைபட்டதால் பதற்றம். கன்னியாகுமரி அருகே மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞரை எரித்து கொலை செய்த சம்பவம். 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. கிருஷ்ணகிரி ஒசூர் அருகே இரட்டை கொலை நடந்த வீட்டிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். சிசிடிவி காட்சியை பார்த்து கொள்ளையரை பிடித்து போலீசில் ஒப்படைத்த மக்கள். திருப்பத்தூரில் செயல்பட்டு வரும் பிரபல ஹோட்டலில் வாடிக்கையாளர் ஆர்டர் செய்த சிக்கன் பிரியாணியில் இறந்து கிடந்த கருப்பான் பூச்சி. வாடிக்கையாளரிடம் அடாவடியில் ஈடுபட்ட ஹோட்டல் உரிமையாளர். இது என்ன கையில் போகுது? காஞ்சிபுரம் ரவுடி கொலை வழக்கில் நாட்டு வெடிகுண்டு தயாரித்து கொடுத்தவர் கைது. ஏற்கனவே 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள பிரபல ரவுடி தியாகுக்கு போலீசார் வலைவீச்சு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள தமிழ்நாடு கிராம வங்கியில் கொள்ளை முயற்சி. அலாரம் ஒலித்ததால் கொள்ளையர்கள் தப்பி ஓடிய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு.
மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் பங்குனி திருவிழா. பக்தர்களின் அரோகரா கோஷம் விண்ணை பிளக்க சுவாமிக்கு பட்டாபிஷேகம். நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரி பகுதிகளில் மிதமான மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் வரும் 22ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் கணிப்பு. டெல்லியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குநர் துளசி கபாட் சமகால உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து ஆலோசனை. காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமெரிக்க உளவுத்துறை இயக்குநர் துளசி கபாட்டுடனான சந்திப்பின் போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தல். கடந்த 10 ஆண்டுகளில் வங்கிகளுக்கு வரவேண்டிய 16,35,000 கோடி ரூபாய் வாராக்கடனாக அறிவிப்பு. பல்வேறு வழிமுறைகளில் கடன் வசூலிக்கப்படும் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் விளக்கம். வாக்காளர்கள் பட்டியலில் மோசடி தடுப்பு தொடர்பாக தேர்தல் ஆணையம் புது வியூகம். வாக்காளர் அட்டையுடன் ஆதாரை இணைப்பது குறித்து இன்று ஆலோசனை. $388 கோடி ரூபாய் பங்குச்சந்தையில் மோசடி செய்த வழக்கில் கௌதம் அதானி, அவரின் சகோதரர் ராஜேஷ் அதானி விடுவிப்பு. மத்திய புலனாய்வு அமைப்பு தொடர்ந்த வழக்கில் மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. மகாராஷ்டிராவில் அவுரங்கசீப் கல்லறையை இடிக்க கோரிய போராட்டத்தில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலில் வாகனங்களுக்கு தீ வைப்பு. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர 144 தடை விதித்து ஏராளமான போலீசார் குவிப்பு. மொழிகள் தொடர்பாக தேவையற்ற அரசியலில் ஈடுபட வேண்டாம் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டு. தாய்மொழி வழியாக கல்வி கற்றவர்களே உலகில் சிறந்து விளங்குவதாகவும் கருத்து. தெலங்கானாவில் ஓபிசி மக்கள் தொகை 56.36% உள்ளதாக முதலமைச்சர் ரேவேந்தர் ரெட்டி அறிவிப்பு. கல்வி, வேலைவாய்ப்பு என அனைத்து துறைகளிலும் ஓபிசி பிரிவிற்கு 42% இடஒதுக்கீட்டை உறுதி செய்தும் அதிரடி. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள பூலட்சுமி மாதா கோவில் ஊழியர் மீது ஆசிட் ஊற்றிய வழக்கு. கோவில் அர்ச்சகர் உட்பட 2 பேர் கைது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 90 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் பணம் பறிமுதல். 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. உத்தரப்பிரதேச மாநிலம் கனோஜ் பகுதியில் வாகனம் மோதியதில் பீடத்துடன் உடைந்து விழுந்த காந்தி சிலை. மது போதையில் 2 அழுது புலம்பிய வீடியோ இணையத்தில் வைரல். அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் இன்று பேச்சுவார்த்தை.
உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ஆலோசனை. சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து நாளை பூமிக்கு திரும்புகிறார் சுனிதா வில்லியம்ஸ். விண்கலத்தை அன்டாக் செய்யும் பணிகள் இந்திய நேரப்படி இன்று காலை 10:15 மணிக்கு தொடக்கம். சென்னை மும்பை அணிகளுக்கு இடையேயான ஐபிஎல் போட்டியின் டிக்கெட் விற்பனை நாளை காலை தொடங்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் அறிவிப்பு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவு. மேக்கிங் வீடியோவை வெளியிட்ட படக்குழு. அஜித்குமார் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படத்தின் முதல் சிங்கிள் ப்ரோமோ வெளியீடு. இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் பாடியிருக்கும் பாடல் இன்று மாலை வெளியாகிறது. காக்கி தி பெங்கால் சாப்டர் இணையத்தொடர் மூலம் நடிகராக அறிமுகமாகிறார் சௌரவ் கங்குலி. 20ஆம் தேதி OTT தளத்தில் வெளியாகிறது. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.